அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை. மனித வரலாற்றிலேயே முதன்முறையா விஞ்ஞானிகள் சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்தை செய்ய போறாங்க. பிளாக் ஹோல் கருந்துளையை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அந்த கருந்துளையை பார்க்கறதோட மட்டும் இல்லாம அது நகரதையும் விஞ்ஞானிகள் படம் பிடிக்க போறாங்க. இயற்கையோட அதிசயங்கள்ல புரியாத புதிரா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கருந்துளையும் ஒண்ணு. அந்த கருந்துளைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? இருட்டுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியது ஒளி. ஆனா அப்படிப்பட்ட ஒளியே இந்த இருளான கருந்துளைக்குள்ள போனா மறைஞ்சிருது. ஒளியை விழுங்கக்கூடிய சக்தி எப்படி இதுக்கு இருக்கு? இந்த பிரபஞ்சத்துக்கு கருந்துளை எவ்வளோ முக்கியமானது? கருந்துளை உண்மையாவே மரணக்குழியா இல்ல படைக்கும் கலைஞனா? பேரண்ட ரகசியம் வெளிப்படுமா? கேட்க கேட்க பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை தருகிறது தந்தி டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்த பிரபஞ்சத்திலேயே சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விசை இருக்கிற இடம் எது தெரியுமா? கருந்துளை. ஈர்ப்பு விசைனா என்ன? பொருட்களை கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு விசை. அப்படி இழுக்கிற விசை இந்த கருந்துளையில அதீத சக்தியோட இருக்கிறதால தான் ஒளி உள்பட எது இந்த கருந்துளைக்குள்ள போனாலும் தப்பிக்கவே முடியாது. அதனால தான் அதோட நிறமும் கருப்பு, பேரும் கருந்துளை. பூமியில இருக்க ஈர்ப்பு விசையோட ஒப்பிடுறப்ப கருந்துளைகள்ல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை பல லட்சம் கோடி மடங்கு வலிமையானது. இன்னொன்று, இந்த கருந்துளையை நேரடியாக நம்மளால பார்க்க முடியாது. எப்படி இந்த கருந்துளை உருவாகுது? ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் இறக்கும் போது கருந்துளை உருவாகும். அதாவது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது நெருப்பு பந்து மாதிரி. ஏன்னா அதுக்குள்ள நெருப்பு போன்ற ஆற்றல் இருக்கிறதால. பூமியில இருக்க மாதிரி வெப்பம் கிடையாது. நட்சத்திரத்துக்குள்ள அதிகப்படியான வெப்பமும் அழுத்தமும் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஹைட்ரஜன் துகள்கள் ஒன்னோட ஒன்று மோதி அணுக்கரு இணைவு நடைபெறும். ஹைட்ரஜன் இணையறப்ப அது மிகப்பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும். ஒளி, வெப்பம். அந்த ஆற்றல் நட்சத்திரத்திலிருந்து வெளியில வர்றதால தான் நட்சத்திரம் பிரகாசமா தெரியுது, எரிகிற மாதிரி காட்சி அளிக்குது. இந்த ஆற்றல் எப்பவுமே வெளிப்புறமா தான் தள்ளும். ஆனா நட்சத்திரத்துக்குள்ள ஈர்ப்பு விசை உள்ள இழுக்கும். கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் போட்டி நடக்கிற மாதிரி வச்சுப்போம். கடைசி வரைக்கும் இந்த போட்டி நடந்துட்டு இருக்கும். ஆற்றல் வெளியில தள்ளும், ஈர்ப்பு விசை உள்ள இழுக்கும். ஒன்று வெளியே தள்ளுது, இன்னொன்று உள்ள இழுக்குது. ஆனா ஹைட்ரஜன் தீந்துருச்சு அப்படின்னா அணுக்கரு இணைவு நடக்காது. அப்ப ஆற்றல் நின்று போயிடும், வெளிப்புறமா தள்ளப்படாது. இந்த இடத்துல ஈர்ப்பு விசை ஜெயிச்சிரும். ஈர்ப்பு விசை எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கும். இப்படிதான் அந்த மிகப்பெரிய நட்சத்திரம் அப்படியே சரியுது. உள்ளுக்குள்ளேயே ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுகிற மாதிரி அது சரிஞ்சு அப்படியே தனக்குள்ளேயே சுருங்கிடும். ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரத்தோட மொத்த நிறையும் ஒரு மிகச்சிறிய இடத்துக்குள்ள அழுத்தப்படும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய நட்சத்திரத்தோட நிறை மிகச்சிறிய இடத்துக்குள்ள அடைக்கப்படுறதால தான் அதோட ஈர்ப்பு விசை நம்பவே முடியாத அளவு சக்தி வாய்ந்ததா மாறுது. அதனால அதுக்கு பக்கத்துல எது போனாலும் கருந்துளையால இழுக்கப்படும். ஒளி கூட உள்ள சிக்கிக்கிறதால தான் நம்மளால அதை நேரடியா பார்க்க முடியாது. அப்புறம் எப்படி இங்கதான் கருந்துளை இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ ஒரு கருந்துளை இருக்குன்னா அதை சுத்தி வாயுக்கள் மற்றும் தூசிகள் ரொம்ப வேகமா சுழலும். அப்படி சுழல்றப்ப அந்த வேகத்துல சூடாகி, அந்த வாயுக்களும் தூசிகளும் சூடாகி அப்படியே அதெல்லாம் பிரகாசமா ஒளிரும். அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் அப்படிங்கிற மாதிரி அது ஒளிரும். விஞ்ஞானிகள் இந்த ஒளிரும் பொருட்களை பார்த்துதான் அங்க ஒரு கருந்துளை இருக்கு போல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த கருந்துளையோட விளிம்பு இருக்கும்ல, அதை ஈவன் ஹரைசன், நிகழ்வு எல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த புள்ளிக்குள்ள எது போனாலும் மீளவே முடியாது. அந்த எல்லையை கடந்துட்டா வெளியே வரவே முடியாது. இன்னொரு ஆச்சரியகரமான விஷயம், கருந்துளைக்கு பக்கத்துல இடமும் காலமும் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கும். எப்படி அப்படின்னா, நேரம் மெதுவாகும், ஸ்பேஸ் வளையும். அதாவது விண்வெளி பறந்து விரிஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய ஷீட் மாதிரி வச்சுப்போம். அந்த ஷீட்ல ஒரு பந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த பந்து இருக்கிற இடம் கனம் தாங்காம கீழே இழுக்கும். சுத்தி இருக்க இடமும் அந்த பந்துக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கும். இதுதான் ஸ்பேஸ் வளையறது அப்படிங்கிறோம். இப்ப கோள்களா இருக்கட்டும் இல்ல நட்சத்திரங்களா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப கனமா இருக்கிறதால விண்வெளி அப்படிங்கிற அந்த ஷீட்டை தன்னை நோக்கி வளைக்கும். அப்படி வளையறப்ப சின்ன சின்ன பொருட்கள்லாம் உள்ள விழுந்துரும். இல்ல அந்த கனமான பொருள் வளைச்ச பாதையில அந்த பொருட்கள் பயணிக்கும். இதைத்தான் ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்றோம். இதையே கருந்துளை எடுத்துக்கிட்டா அது ரொம்ப ரொம்ப கனமானது, ஆனா சின்னது. அதனால விண்வெளி அப்படியே ஒரு ஆழ்துளை கிணறு மாதிரி ஒரு ஆழமான குழி போல ஆகிடும். அப்ப பக்கத்துல எது போனாலும் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும்.
அப்ப ஈர்ப்பு விசை அங்க எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு பாத்துக்கோங்க. கருந்துளைக்கு பக்கத்துல நேரம் வளையும் அப்படின்னு பார்த்தோம்ல. கிறிஸ்டோபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லர் படம் எடுத்துப்போம். அதுல கர்கன்சுவா அப்படிங்கிற ஒரு கருந்துளையை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த படத்துல விண்வெளி வீரர்கள் அந்த கருந்துளைக்கு பக்கத்துல இருக்கப்ப பூமியில பல ஆண்டுகள் கடந்துரும். அந்த படத்துல காட்டப்பட்டது உண்மையானதுதான். அடுத்து இந்த கருந்துளைகள் சூரியனை விடவும் பல லட்சம் கோடி மடங்கு கனமானவையாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள போன பொருட்கள் என்ன ஆகுது அப்படின்னு இதுவரைக்கும் தெரியல. அப்ப இயல்பாவே அந்த கருந்துளையை பத்தி நமக்கு என்ன தோணும்? ஒரு எதிர்மறையான விஷயம், ஆபத்தானது அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். ஆனா விஞ்ஞானிகள் இதை மாற்ற நினைக்கிறாங்க. ஈவன் ஹரைசான் தொலைநோக்கியை பயன்படுத்தக்கூடிய விஞ்ஞானிகள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க. கருந்துளைனா அப்படியே எல்லா இடத்துக்கும் பறந்து போய் கிடைக்கிற எல்லாத்தையும் விழுங்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது பொதுவா ஒரே இடத்துல, அதாவது கேலக்சிஸ், விண்மீன் திரள்களோட மையத்துல இருக்கு. விண்மீன் திரள்னா என்ன? ஒரு விண்மீன் திரளுக்குள்ள லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், பல சூரிய மண்டலங்கள், வாயுக்கள், தூசிகளால் ஆன மேகங்கள் இருக்கும். இப்ப நம்ம சூரியன், பூமி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பால்வழி அப்படிங்கிற ஒரு விண்மீன் மண்டலத்துக்குள்ள இருக்கு. இப்படி இந்த பிரபஞ்சத்துல லட்சக்கணக்கான விண்மீன் திரள்கள் இருக்கு. அப்படிப்பட்ட பெரும்பாலான விண்மீன் திரள்களோட மையத்துல மிகப்பெரிய கருந்துளை இருக்கும். அப்படி இருக்க கருந்துளைய ஈவன் ஹரைசான் தொலைநோக்கியை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் கண்காணிக்கிறாங்க. அதன்படி மெசியர் 87 அப்படிங்கிற விண்மீன் திரள்ல உள்ள ஒரு மிகப்பெரிய கருந்துளையை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கருந்துளை மிக அதிக தொலைவில் இருக்கு. கருந்துளையோட விளிம்ப ஈவன் ஹரைசான் நிகழ்வு எல்லை அப்படின்னு பார்த்தோம்ல, அது காலப்போக்கில் எப்படி ஒளிரும் வளையம் மாதிரி மாறுது அப்படின்னு விஞ்ஞானிகள் பதிவு செய்ய விரும்புறாங்க. அதனாலதான் கருந்துளையோட புகைப்படம் மட்டும் இருந்தா பத்தாது, அதோட நிகழ்வுகள் அத்தனையும் படமாக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமா 2 விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஒண்ணு, கருந்துளை எவ்வளோ வேகமா சுழலுது. இன்னொன்னு, கருந்துளை எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆற்றலை வெளியில அனுப்புது அப்படின்னு. அதாவது இப்ப மாவாட்டுற கிரைண்டர் எடுத்துப்போம். அதை ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ள தண்ணியை ஊத்துனா வேகமா தண்ணி சுழன்று சுழன்று அந்த குழிக்குள்ள விழும். ஆனா மொத்த தண்ணியும் உள்ள விழுகாது, சுத்துற வேகத்துக்கு கொஞ்சம் தண்ணி மேல தெரிக்கும். அதே மாதிரி தான் இந்த கருந்துளையும் செயல்படுது. அந்த கருந்துளையை சுத்தி வாயுக்கள் வேகமா சுழலுது. சுத்துற வேகத்துக்கு சூடாகி சக்தி வாய்ந்ததாகுது. பெரும்பாலான வாயுக்கள் கருந்துளையோட ஈர்ப்பு விசையால உள்ள விழுந்துருது. சில வாயுக்கள் பயங்கர ஃபோர்ஸா பீச்சுக்கிட்டு மேலையும் கீழையும் போகுது. அந்த மேலையும் கீழையும் போகக்கூடியது தான் எனர்ஜி ஜெட்ஸ், ஆற்றல் ஜெட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆற்றல் ஜெட்கள் விண்வெளியில ரொம்ப தூரம் பயணிச்சு அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட பாதிக்கலாம். வாயுக்களை சூடாக்கலாம். இது நட்சத்திரங்கள் உருவாகிறத கூட தடுக்கலாம், இல்ல தாமதமாக்க செய்யலாம். எப்படி அப்படின்னா, நட்சத்திரங்கள் எப்படி உருவாகுது? பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள், தூசியாலான மேகங்கள்ல இருந்து தான் நட்சத்திரங்கள் பிறக்கும். இந்த மேகங்கள் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மேகத்துக்குள்ள ஈர்ப்பு விசை மெதுவா வாயுக்களை ஒன்னா இழுக்கும். ஒன்று திரண்டு அப்படியே பந்து மாதிரி உருவாகும். அது பெருசாகிறப்போ அதோட உட்புறம் அதிகமாக வெப்பமடையும். அதோட மையத்துல ஆற்றல் உருவாகும். அந்த தருணத்துல தான் ஒரு புதிய நட்சத்திரம் உருவாகுது. ஆக குளிர்ந்த மேகங்களால உருவாகிறது தான் விண்மீன். ஆனா கருந்துளையால உருவாகக்கூடிய அந்த ஆற்றல் ஜெட், அது மோதன வேகத்துல குளிர்ந்த வாயுக்கள் வெப்பமாகும். ஒன்னா இழுக்கப்பட்ட வாயுக்கள் சிதறும், ஒன்னு சேரவே விடாது. அப்ப நட்சத்திரங்கள் உருவாகாமலே கூட போக வாய்ப்பு இருக்கு, இல்ல உருவாக தாமதமாக கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்குன்னு இந்த கருந்துளை கெட்டது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த கருந்துளைகள் தான் விண்மீன் திரள்கள் எப்படி வளருது, பரிணாமம் அடையுது அப்படிங்கிறத கட்டுப்படுத்த உதவும். கருந்துளைகள் இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும். ஈவன் ஹரைசான் தொலைநோக்கின்னு பார்த்தோம்ல, அது ஒரே ஒரு பெரிய தொலைநோக்கி கிடையாது. உலகத்தோட வெவ்வேறு நாடுகள்ல வைக்கப்பட்டுள்ள 12 தனித்தனி தொலைநோக்கிகள். அந்த தொலைநோக்கிகள் எல்லாம் ஒரே நேரத்துல ஒரு கருந்துளையை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அண்டார்டிகா தொடங்கி ஸ்பெயின் மற்றும் தென்கொரியா வரைக்கும், அதாவது அண்டார்டிகா முதல் ஐரோப்பா வழியா ஆசியா வரைக்கும் வெகு தொலைவில் இந்த தொலைநோக்கிகள் பரவி அந்த கருந்துளையை கண்காணிக்குது. 2019 ஈவன் ஹரைசான் தொலைநோக்கி கருந்துளையை முதலா படம் பிடிச்சு ஒரு வரலாற்று சாதனை படைச்சது. மெசியர் 87 விண்மீன் மண்டலத்தோட மையத்துல இருக்க அந்த கருந்துளை 6 கோடி சூரியன்களோட எடைக்கு சமம். அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதோட நம்ம சூரிய குடும்பத்தோட அகலத்துக்கும் சமமா. இது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கிறதால மெதுவா நகருது, அதால வேகமா நகர முடியாது. அந்த காலத்துல கார்ட்டூன்கள் எல்லாம் பார்த்துருப்போம். எப்படி உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா, படங்கள் எல்லாம் வரைஞ்சு அதையெல்லாம் அடுத்தடுத்து ஓட விட்டு வீடியோ மாதிரி உருவாக்கியிருப்பாங்க. அதாவது நகரும் படங்கள் நமக்கு வீடியோ மாதிரி தெரியும்ல, அதே மாதிரி இந்த கருந்துளை பிரம்மாண்டமா இருக்கிறதால மெதுவா நகரும். அந்த மெதுவான இயக்கத்தை விஞ்ஞானிகள் மறுபடியும் படங்கள் எடுத்து நகரும் படங்களாக்கி ஒரு திரைப்படம் மாதிரி கொண்டு வர போறாங்க.
வெவ்வேறு தொலைநோக்கிகள் கருந்துளையை வெவ்வேறு நேரங்களில் படம் பிடிக்கும். ஏன் அப்படின்னா பூமி சுழல்றதால ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நேரம் இருக்கும், பகலாக இருக்கும், இரவாக இருக்கும், நேரங்கள் வேறுபடும். இந்த நகர்வுகளை படம் பிடிக்கிறதால கருந்துளையை சுற்றியுள்ள ஒளிரும் வாயு எப்படி நகருது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இது ஏன் முக்கியம்? இதை கவனிக்கிறதன் மூலமா விஞ்ஞானிகளால கருந்துளை எவ்வளவு வேகமா சுழலுது அப்படிங்கிறத அளவிட முடியும். இதன் மூலமா பெரிய பெரிய கேள்விகளுக்கு விடை கிடைக்கும். அதாவது கருந்துளைகள் அருகிலுள்ள பொருட்கள் இழுக்கிறதால மெதுமெதுவா வளர்ந்துச்சா, இல்ல கருந்துளையும் மோதி இணையறதால வளர்ந்துச்சா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நட்சத்திரங்களோட பிறப்பை எப்படி தடுக்குது, எப்படி பாதிக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு விடை கிடைக்க பல மாதங்கள் ஆகலாம். இருந்தாலும் இதுக்கெல்லாம் விடை கிடைக்கிறப்போ கருந்துளையை பற்றின நம்ம புரிதலை மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வெறும் பொருட்களை விழுங்கக்கூடிய மரண குழியா மட்டும் இல்லாம விண்மீன் மண்டலங்களையும் பிரபஞ்சத்தையுமே வடிவமைக்கக்கூடிய மாபெரும் சக்தியா கூட அந்த கருந்துளைகள் இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அரசு அங்கீகாரம் பெற்ற ஸ்ரீனிவாசா சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை சீட்டு உள்ளது. இடம் தருமபுரி, கோவை, சென்னை.